ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ். இப்போ இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது அவசியம் தானா? நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணுங்கிறது அவசியம்தான். மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன்ஸ். ரொம்ப நிறைய மாணவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ப்ரொஃபஷன். மெடிசன் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், வேரியஸ். நம்ம ஒரு லாயர் ஆகலாம், நம்ம ஒரு ஆடிட்டர் ஆகலாம், வேரியஸ் ஃபீல்டில் மெடிசன் அப்படிங்கிற ஃபீல்டு. இந்த மெடிசின்கிற ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு ஏதோ ஒரு சேனல் நமக்கு தேவைப்படுது. பழைய சிஸ்டம் எப்படி இருந்தது? +2 மார்க்கை வச்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2006க்கு முன்னாடி +2 எக்ஸாம், அதுக்கு ஒரு மார்க் வருது. அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம +2ல என்ன மார்க் வாங்கியிருக்கோம், அதில் ஒரு கட் ஆஃப் மார்க் ஒர்க் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது எழுதுனதுல நம்ம என்ன என்ட்ரன்ஸில் மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஒரு 100 மார்க்ஸ், இது ஒரு 200 மார்க்ஸ், அது ஒரு 100 மார்க்ஸ், அதை ஆட் பண்ணி 300க்கு எவ்வளவு அப்படின்னு கட் ஆஃப் நம்ம போடுவோம். இது 2006க்கு முன்னாடி. இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி +2ல என்ன மார்க், +2ல நம்ம வாங்குற மார்க்கை 200க்கு எடுப்போம். அந்த சிஸ்டம் +2 மார்க். இப்போ மேக்ஸில் 200 மார்க்குக்கு நம்ம எவ்வளவு, ஃபிசிக்ஸில் எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு. சப்போஸ் இதில் நம்ம ஒரு 190 வாங்குறோம், இதில் 180 வாங்குறோம், இது ஒரு 160 வாங்குறோம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னா இந்த மேக்ஸ் மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம், ஃபிசிக்ஸ் மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம், கெமிஸ்ட்ரி மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணிடுவோம். இந்த டோட்டல் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுதான் 200 மார்க்குக்கு நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க். அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதுவோம். அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு நம்ம ஒரு 90 மார்க் வாங்குறோம் அப்படின்னா இதையும் ஆட் பண்ணிட்டு 300க்கு நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன். இதே மாதிரி தான் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பிஃபோர் 2006. இந்த மாதிரி அட்மிஷன் பண்றது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா, இது தமிழ்நாட்டுக்குள்ள 85% சீட்டுக்கு தான் இதை நம்ம பண்ண முடியும், பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஆல் இண்டியா கோட்டால இருக்கக்கூடிய 15%க்கு AIPMTங்கிற எக்ஸாம் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை எழுதுறதே இல்லை. CBSE ஸ்கூல்ஸ்ல படிக்கிறவங்க கூட இதை எழுதி நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் CBSEல படிச்சுட்டு இருக்கிறவங்க டக்குன்னு 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது நாமக்கலுக்கு போயிடுவாங்க, ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல சேர்ந்துருவாங்க. அப்ப 11th 12th ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல சேரும்போது ஸ்கூல்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் நடத்தாமல் கம்ப்ளீட்டா 12th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணி 12க்கு 2 இயர்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்து போர்டு எக்ஸாம் மார்க்குக்காக முயற்சி பண்ணுவாங்க. கூடவே சில ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் கோச்சிங் இருக்கும், அல்லது என்ட்ரன்ஸ் கோச்சிங்கை தனியாக படிக்கணும், படிச்சு இதை எழுதணும். இது 2006 முன்னாடி இருந்த ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் வந்த மெத்தட் என்ன? 2006லேருந்து 2017 அதாவது 16 வரைக்கும் இருந்த மெத்தட் என்ன அப்படின்னா, போர்டு மார்க் ஒன்லி, இந்த மார்க் மட்டும்தான். அப்ப நம்மளுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது +2ல நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன மார்க் வாங்குறோமோ அதுதான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நமக்கு இந்த +2 மார்க்கை மட்டும் வச்சு பண்ணும்போது எல்லாரும் +2 மார்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதுல ஆரம்பத்துல இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் அப்புறம் பேன் பண்ணாங்க. அதை இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கொஞ்ச நாள் இருந்தப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பரீட்சைக்கு போறாங்க, பிசிக்ஸ் பரீட்சை எழுதுறாங்க, மார்க் நல்லா நமக்கு இப்போ டாக்டர் ஆகணும், பயாலஜி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தமிழ், இங்கிலீஷ் முடிஞ்ச உடனே பிசிக்ஸ் தான் வரும், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி வரும். பிசிக்ஸ் பரீட்சை எழுதும் போது கொஸ்டின் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா 70 மார்க் வாங்கினா பாஸ் போட்டுருவாங்க. 50 மார்க் பிராக்டிக்கலுக்கு ஸ்கூலே நமக்கு போட்டுரும். அது பள்ளிக்கூடம் நம்ம கொடுக்குற நன்கொடையாது. நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் இல்லையா, 50 மார்க் போனஸ். இதுல 20 மார்க் வாங்கிட்டா பாஸ் ஆயிட்டா இம்ப்ரூவ்மெண்ட் எழுத முடியாது. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, பிசிக்ஸ் 190 மார்க்குக்கு மேல வாங்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்ப எழுதவே மாட்டாங்க. பேப்பர்ல எழுதுனது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வந்தெல்லாம் அடிச்சுட்டு பேப்பரை சப்மிட் பண்ணிடுவாங்க. 10 மார்க் வாங்குவாங்க, டோட்டல் 60. ஃபெயில் அப்படின்னா வெற்றி. ஃபெயிலுங்கிறது ஏன் வெற்றி? அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் எழுத முடியும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பேப்பர் ஈஸியா இருக்கு, ஓகே, 150 190. பயாலஜி அடேங்கப்பா 195, சூப்பர். இப்ப அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், பிசிக்ஸை எழுதி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல மார்க் ஒரு 190க்கு மேல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பழையபடி அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணிடலாம்,
இந்த கட் ஆஃப்ல எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ அல்லது எம்பிபிஎஸோ நம்ம போயிடலாம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ண பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, போர்டு எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க வாழ்க்கையில அடேங்கப்பா இது ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு ஆயிரும். அப்ப அது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு பர்டிகுலர் திங் மார்ச் மாசம் 17ஆம் தேதி வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா அந்த பரீட்சையை அன்னைக்கு எழுதியே ஆகணும். 20ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம், நல்லா படிச்சு அந்த பரீட்சை எழுதியே ஆகணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சா எழுதிதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில பஸ்ல இருந்து பரீட்சை டென்ஷன்லயே என்னமோ இறங்கும் போது கால் தவறி விழுந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு. அப்படியே பரீட்சை எழுதிதான் ஆகணும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ஒன்று பண்ணிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு போய் பரீட்சை எழுதிதான் ஆகணும். ஒரு சில பேருக்கு அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஆயிரும், ஏதாவது டெத்து அப்படிலாம் ஆயிரும். ஆனா அன்னைக்கு பரீட்சை எழுதிதான். ஸோ இது வந்து ஒரு கம்பல்ஷன், அந்த டேட்ல அந்த பரீட்சை எழுதிதான். அந்த மாதிரி பரீட்சை எழுதி அதுல மார்க்கு என்ன வருதோ அதுதான் அவங்களுக்கு ஃபிக்ஸட். ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒரு காரணத்துல ஒரு 3 மார்க் கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி போட முடியல, பயாலஜில ஏதோ ஒன்று தப்பு வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப நம்ம டாக்டர் ஆகலாம் முடியாது. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்திருந்தோம் அப்படின்னா இது அவுட். அப்படிங்கிறப்ப இது என்ன கட் ஆஃப்னு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு காலேஜுக்கு போய்க்கலாம். அது ஆர்டரா அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வரும். அப்ப எந்த காலேஜ் கிடைக்குதோ அதுக்கு போகலாம். இதுதான் 2017-16 வரைக்கும் இருந்தது. மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாதா அப்படின்னா காசு கொடுத்து போகலாம், கேபிட்டேஷன் கொடுத்து போகலாம். அப்ப பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆரம்பிச்சது எதுக்காக, நிறைய பேர் ஆரம்பிச்சது எதுக்காக அப்படின்னா கேபிட்டேஷன் வந்து மிகப்பெரிய லெவல்ல வாங்க முடியும். அதுக்கப்புறம் 2017 நம்ம வந்து நீட் எக்ஸாம் இஸ் கம்பல்சரி இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, மெடிக்கல் காலேஜுக்கு காசு கொடுத்து போக முடியாது, நீட் ஸ்கோர் வாங்கினா தான் போக முடியும். நீட் ஸ்கோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆயிடுது. இதுவும் ஒரு பர்டிகுலர் டேட்ல அந்த பரீட்சைக்கு போகணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், போகணும், எழுதணும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிப்பீட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து அன்லிமிட்டெட், ஏஜ் அன்லிமிட்டெட். அப்ப நமக்கு 2வது சான்ஸ், 3வது சான்ஸ் அதெல்லாம் கிடைக்குது, வருஷத்துக்கு ஒரு தரம் கிடைக்குது. அப்ப நீட் எக்ஸாம் ஸ்கோருக்காக நம்ம நல்லா படிச்சு பரீட்சை எழுதணும். இல்ல மார்க் வரலையா இன்னொரு வருஷம் படிச்சு அந்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும். தமிழ்நாடு 85% ரிசர்வேஷனும் நமக்கு இதுலயும் நம்ம போக முடியும். ஆல் இந்தியா கோட்டால இருக்கக்கூடிய 15%லையும் நம்ம போக முடியும். மார்க் ரொம்ப ஹையா வாங்கினா ஆல் இந்தியா கோட்டால போகலாம். தமிழ்நாடு கோட்டால நம்மளுடைய ரிசர்வேஷன் நம்ம என்ன கம்யூனிட்டியில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு இதுல போகலாம். ஒரு வருஷம் மார்க் சரியா வரலன்னா அடுத்த வருஷம் நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தடுத்த கோர்சஸ் நீட்ல இப்ப வந்து அலைடு கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே இருக்கிறதுனால எம்பிபிஎஸ் அடுத்து பிடிஎஸ் அடுத்து என்னென்ன கோர்சஸ் அதுல இருக்கோ அதுல எது நமக்கு சூட்டபிளா இருக்குமோ நம்ம படிக்கலாம். நீட் மார்க், நீட் பாஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம டாக்டர் தான். நீட் பாஸ் பண்ண முடியலன்னா கிடையாது. அப்ப நீட் பாஸ் பண்ணிட்டோம், நல்ல மார்க் வாங்கிட்டோம், ஓகே. எய்ம்ஸ், ஜிப்மர் வருஷ செலவு 5000 ரூபாய். இல்ல கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ், ஆனுவல் ஃபீஸ் 18,000. இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டோம் கவர்மெண்ட் கோட்டா, ஆனுவல் ஃபீஸ் 9 lakhs 10 lakhs. இன்னும் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டோம், அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு ரெடி அப்படின்னா நீட் குவாலிஃபை ஆன யாரு வேணாலும் டாக்டர், எனிபடி கேன் பி a டாக்டர். ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படி விருப்பப்பட்டாலும் பணம் இல்லை, ஆனா நீட் குவாலிஃபைடு, இப்ப என்ன செய்யறது அப்படின்னா ஃபாரின்ல போய் நம்மளோட நீட் குவாலிஃபிகேஷன் வச்சு படிக்கலாம். அதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு நான் சொல்லலை, ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இதுல முன்னாடி இருந்த சிஸ்டம் நல்லா இருக்கா, இந்த சிஸ்டம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நீட் அப்படிங்கிற எக்ஸாம் மூலமா போறது தான் நல்லா இருக்கு. முன்னாடி இருந்த சிஸ்டம் என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி சேஞ்ச் ஆச்சு, அப்புறம் இப்ப உள்ள கரண்ட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன நம்ம பார்த்தோம். இந்த சிஸ்டம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு தரப்பும் நீட் எக்ஸாம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் வருது, நல்லபடியா பரீட்சை நடக்கணுமே அப்படின்னு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் தலைமையில உட்காந்துருவாங்க. இன்னொன்று, ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்காட்டியும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இவ்வளவு மாணவர்கள் 22 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சு வர்றாங்க இல்லையா. ஒரு சில பேர்லாம் அதை விட அதிகமா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ், 9th 10th ஃபவுண்டேஷன் கிளாஸ், 11th 12th இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு படிச்சு அதுக்கப்புறம் அந்த நீட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டா எடுத்து அந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்க லைஃபோடைய நோக்கம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பரீட்சைக்கு வரும்போது அந்த பரீட்சை பிரச்சனை இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன நிலைமை அப்படின்னா இதை எப்படா வைக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போயிருதே,
அப்படின்னு உண்மையிலே ஒரு ப்ரெஷர் குக்கர் நிலைமையில அவங்க இருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இஸ் இட் பாசிபிள் டு கண்டக்ட் நீட் வித்தவுட் எனி மால் ப்ராக்டிஸ்? அதுதான் நம்மளுடைய வீடியோ கண்டென்ட். ஓகேயா? நீட் வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கேன்சல் ஆச்சு, பேப்பர் திருட்டு போயிடுச்சு, கேன்சல் ஆச்சு. மறுபடியும் ரீநீட் பரீட்சை வச்சோம், அதுலேயும் பேப்பர் திருட்டு போச்சுன்னு சில கம்ப்ளைண்ட்லாம் வந்தது. பட் அதெல்லாம் சப்ரஸ் ஆயிருச்சு. இப்போ ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இதில் இந்த பரீட்சையை நல்லபடியாக வைக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டில் இது பாசிபிளா? ஒன்று, பேப்பர் பென் டெஸ்ட். இதை வச்சா என்ன பிரச்சனை ஆகுது? பேப்பர் லீக், இந்த பிரச்சனை ஆகுது. பேப்பர் லீக், அந்த பிரச்சனை ஆகுது. ப்ராக்சி, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து பரீட்சை எழுதுறது அப்படிங்கிறது ஆகுது. பேப்பரை முன்னாடியே காசு கொடுத்து சில இன்ஸ்டியூட்ல வாங்கிடுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வருது. இண்டிவிஜுவல்ஸ் வாங்குறாங்க, அப்புறம் விற்கிறாங்க, அந்த பிரச்சனை வருது. ஸோ ஆள் மாறாட்டம் பண்ணி பரீட்சை எழுதுறாங்க, அந்த பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனைனால ஒரு 22 லட்சம் பேர் எழுதின பரீட்சையை, மே 3ஆம் தேதி எழுதின பரீட்சையை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு தரம் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் தானே, லாஸ் ஆஃப் இமேஜ் தானே கவர்மெண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வருது இல்லையா? அவரை மாத்திரலான்னு கூட கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இந்த பேப்பர் லீக், அதை அரெஸ்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி இப்போ எவ்வளவோ ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த பேப்பர் லீக் எங்கேயோ வந்துருச்சு. ஒரு சில இன்ஸ்டியூட்ல எல்லாம் மார்க் 700க்கு மேல நிறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வருது. ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் எப்படி ஒரு வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர். பிசிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட், கெமிஸ்ட்ரி இஸ் டிஃபிகல்ட், ஒன்லி பயாலஜி இஸ் சிம்பிள். அதுல வந்து நிறைய பேர் 700க்கு மேல வாங்கி இருந்தால் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் கண்டிப்பா தெர் இஸ் அ மால் பிராக்டிஸ் தானே, டெஃபினெட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. சரி, இது வேண்டாங்க, நம்ம வேற மெத்தட்ல போவோம் அப்படின்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, அப்ப நீட் 2027ல நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு போனா சூப்பரா இருக்குமா அப்படின்னா நமக்கே தெரியும். ஜேஇ மெயின் ஒரு 15 lakhs அப்ளை பண்றாங்க. அதுக்கே 5 நாட்கள் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம பரீட்சை வைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ 20 லட்சம் கம்ப்யூட்டர் நம்மகிட்ட இல்லை, அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இதுவே நிறைய காலேஜஸ் வாடகைக்கு எடுத்து தான் நம்ம பண்றோம், கவர்மெண்ட் கிட்ட இல்லை. அப்ப 15 லட்சம் பேர் எழுதும் போதே 10 ஷிஃப்ட் வருது. நீட்டு பிஜி பரீட்சைக்கு கூட 2 லட்சம் பேர் அப்ளை பண்ற பரீட்சைக்கே மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரியா இருக்கும் பொழுது 22 லட்சத்துக்கு என்ன ஆகும்? 22 லட்சத்துக்கு ஒரு 7 நாள் 8 நாள் பரீட்சை வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ 8 நாள் மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட்னு 16 பரீட்சை வைக்கும்போது 16 வேற வேற கொஸ்டின் பேப்பர். நேச்சுரலி வந்து சில கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, சிலது ஹார்டாக இருந்துச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா ஆஃப் நார்மலைசேஷன் அப்படிங்கிறத வச்சு இந்த 16 பரீட்சையும் ஒரே பரீட்சையாக கன்சிடர் பண்ணி ரேங்க் போடணும். அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா மார்க் கூட வந்திருக்கும், அடுத்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் மார்க் கம்மியாக வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க் இதில் என்ன, அதில் என்ன, ஆவரேஜ் மார்க் இதில் என்ன, அதில் என்ன, இது ரெண்டையும் ஈக்குவல் ஆகணும்னா இந்த மார்க்கில் ஒரு 5 மார்க்கை கூட்டினா தான் ஈக்குவல் ஆகும். அப்படி ஈக்குவல் பண்ணணும் 16ஐயும், அதுக்கு பேரு நார்மலைசேஷன். அப்படி எல்லா பரீட்சையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணி ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3ன்னு போடணும். இது இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த அட்மிஷன்ல ஒரு சில பேருக்கு சீட்டு கிடைக்காம போறதுக்கு அல்லது ஒரு சில பேருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு இந்த நார்மலைசேஷன்ல இருக்கக்கூடிய எரர் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அனதர் திங், கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ஹேக்ட். அது ஜேஇல பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம். ஆனா அது வந்து லிமிட்டெட். இது ஒரு 1000 பேர் 2000 பேர் கொஸ்டின் பேப்பரை திருடி பரீட்சை எழுதுனாங்கன்னு இல்லாமல் ஏதோ ஒரு 10-20 கம்ப்யூட்டரை வந்து காசு கொடுத்து ஒருத்தன் வந்து பக்கத்திலே ரூம் போட்டு தங்கி அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி இவனுக்கு பதிலாக அவன் பரீட்சை எழுதுற மாதிரிலாம் நடந்ததாக செய்திகள் வந்திருக்கு. ஸோ அந்த சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நார்மலைசேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறத வச்சால் நார்மலைசேஷன் வில் பி த ப்ராப்ளம். பேப்பர் பென் டெஸ்ட்னு வச்சால் பாசிபிலிட்டி ஆஃப் லீக்கேஜ் இஸ் த ப்ராப்ளம். அப்போ என்னதான் செய்யறது, அதுதான் பிரச்சனை. இப்போ இன்னொரு விஷயம் கூடுதல், அதாவது ஒரு படத்துல ஏற்கனவே படம் சஸ்பென்ஸா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க இன்னொரு புதுசா ஒரு வில்லன் வந்து சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துவார் பாருங்க. அந்த மாதிரி இப்போ குறுக்க ஒரு பேச்சு என்ன வருது அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்காம நம்ம விட்டுட்டோமே, அதை கொடுத்தாதாங்க சரிப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீட் எக்ஸாம் வைக்கும் பொழுது +2 மார்க்குக்கு வெயிட்டேஜ் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் பை அன் எக்ஸ்பர்ட் கமிட்டி லாஸ்ட் வீக். இந்த சஜஷனை ஏத்துக்கலாமா அப்படின்னா, ஆல்ரெடி இது ஒரு பிரச்சனையாகி 2017ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து 85%க்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீங்க ஏங்க இந்த மாதிரி காமன் எக்ஸாம் வைக்கிறீங்க,
நாங்களே பரீட்சையை வச்சுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினப்ப எல்லாம் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் இஸ் நாட் ஈக்குவல் டு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் அண்ட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எனி அதர் போர்டு ஸ்டேட் போர்டு எக்ஸாம். ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, சிபிஎஸ்இ எக்ஸாம் இருக்குது, ஐசிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுக்கும்போது, ஒருவேளை சிபிஎஸ்இ எக்ஸாம் ஹார்டாக இருக்குது, ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, அப்போ அட்வான்டேஜ் வில் கோ டு த ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமே. அதை என்ன பண்ணுறது? மறுபடியும் அதுக்கு ஒரு நார்மலைசேஷன் பண்ணி ஸ்டேட் போர்டோடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கெல்லாம் எடுத்து சிபிஎஸ்சியோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து அது மாதிரி ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எடுத்து அதில் எங்கே கூட இருக்குது குறைச்சிருக்குன்னு ஒரு ஃபார்முலாவை போட்டு அதை ஈக்குவல் பண்ணி ஒரு வெயிட்டேஜை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னா அதில் எரர் கண்டிப்பாக வருமே. அப்போ அந்த எரரில் கொஞ்சம் பேர் பலிகடா ஆவாங்களே இல்லையா? அந்த பிரச்சனை இருக்குது. என்னதான் பண்ணுறது? இவ்வளவு காம்ப்ளிகேஷனாக இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? 2027 அல்லது அதுக்கப்புறம் வரக்கூடிய பரீட்சைகளில் பிரச்சனையே இல்லாமல் அருமையான ஒரு பரீட்சையை வச்சு நீட் எக்ஸாம் ரொம்ப முக்கியம், நம்ம பேசியிருக்கோம். நீட் எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பண்ணக்கூடாது. இதுதான் நல்ல சிஸ்டம். நம்ம ஏழை மாணவர்கள், அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க கண்டிப்பாக லோவர் மிடில் கிளாஸ் தான். பெரிய பணக்காரங்க போயிட்டு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்க போகிறதெல்லாம் இல்லை. அப்போ அந்த ஏழை மாணவர்களுக்கு வருஷத்துக்கு 750 பேர் டாக்டர். அந்த நீட் மார்க்கை வச்சு 7.5% கோட்டான்னு போட்டு நம்ம அட்மிஷன் கொடுக்குறோமே, வருஷத்துக்கு 750. அவங்களே போட்டி போட்டு படிக்கிறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, ரீரிப்பீட்னு பண்ணுறாங்க. செமையாக படித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் அந்த லெவலுக்கு நீட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் 7.5 ஃபர்ஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தா அவங்களே நல்ல மார்க் வாங்குறாங்க, 600 வராங்க. அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் மோசமாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஒரு வருஷம் படிக்கும்போது அவங்க ஃபுல்லாக சப்ஜெக்டை டெவலப் பண்ணி நல்லா புரிஞ்சு நல்லா படித்து 1 வருஷம் 2 வருஷம் எடுத்தால் கூட செமையாக சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க எம்பிபிஎஸ் போகிறாங்க. முன்னாடி இருந்த சிஸ்டத்தில் என்னாச்சு? ஜஸ்ட் 3 பேர் 8 பேர் 5 பேர் தான் போவாங்க. இப்போ 750 பேர் வருஷம். இவங்க பிரைவேட் காலேஜில் கூட போய் சேரலாம். நயா பைசா ஃபீஸ் இல்லாமல் பிஎஸ்சியில் படிக்கலாம், தனலட்சுமி சீனிவாசனில் படிக்கலாம், வேலம்மாளில் படிக்கலாம், எஸ்ஆர்எம்ல படிக்கலாம். இந்த வாய்ப்பை தான் இந்த நீட் எக்ஸாம் வித் 7.5% ரிசர்வேஷன் ஃபார் த ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குது. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய நீட் எக்ஸாமை ஒழுங்காக வைக்கணுமே, பிரச்சனை இல்லாமல் வைக்கணுமே. பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுது? பாலிடிக்ஸ் பெருசாயிடுது. நீட் ஒழிக அப்படிங்கிறது கோஷம் நியாயம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒழுங்காவே வைக்கலையே பரீட்சையை அப்படிங்கிறப்ப அது பிரச்சனை வருது. நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய குரூப் 1 குரூப் 2 பரீட்சையெல்லாம் ஒழுங்காக வைக்காட்டியும் அது பெருசாக வெளியில் தெரியாது. டெட்டு டிஆர்பிலாம் நம்ம ஒழுங்காகவே வைக்கல. அங்கே உள்ளேயே காப்பி அடிக்கிறாங்க போகிறாங்க, டீச்சர்ஸே சொல்லி கொடுத்துட்றாங்க. பரீட்சை வைக்கிறவங்களும் டீச்சர்ஸ் தான், எல்லாருமா சேர்ந்து ஏதோ பண்ணி முடிச்சிடறாங்கன்னா கூட அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஜெய் பரீட்சையில் ஏதாவது பிரச்சனை பெருசாக தெரியாது. ஆனால் நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு லைவ் வயர் பாலிடிக்ஸ். அது ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அந்த ரூலிங் பார்ட்டிக்கு மிகப்பெரிய டேமேஜ். ஒழுங்காக பண்ணுறது எப்படி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 லட்சம் 25 லட்சத்துக்குள்ள அப்ராக்சிமேட்லி ஒரு 22 lakhs அப்ளிகேஷன் வில் கம். ஒரு ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்டு பரீட்சை எழுதுறேன்னு சொல்லி அப்ளிகேஷனை போட்டு காசை கட்டும் போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. we have to accept exam should be conducted. இந்த எக்ஸாமை பக்காவாக பண்ணணுமே, அதுதானே பிரச்சனை. என்ன பண்ணலாம்? ஓகே சார், phase 1 phase 2 பிரிச்சிடலாம். இது என்னது? என்னுடைய புதிய கண்டுபிடிப்பா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஐஐடி டைரக்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெய் மெயின் வச்சு தாங்க ஒரே பரீட்சைங்க இன்ஜினியரிங்னா. ஒரு நாடு ஒரு தேர்வு. ஓகேயா? ஜெய் மெயின் தட்ஸ் எக்ஸாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ். அதுக்கு பேரே ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ். நீங்க எல்லாரும் ஷுட் ஜாயின் அப்படின்னு சொன்னப்ப ஐஐடி என்ன சொன்னாங்க? நோ நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா. அப்ப ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் அப்படின்னு நீங்க வச்சுங்க, எனக்கு வேணாங்க. நீங்க வச்சுட்டு அதுல ஒரு கிரீம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை எடுங்க, அவங்களுக்கு நாங்க பரீட்சை வச்சுக்கிறோம். கொஸ்டின் யார் ப்ரிப்பேர் பண்றா? ஐஐடி தான் ப்ரிப்பேர் பண்ணும். அவங்க ரவுண்ட்ஸ்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், இந்த வருஷம் ஐஐடி கான்பூர், அடுத்த வருஷம் ஐஐடி மெட்ராஸ், அந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெய் அட்வான்ஸ்னு பரீட்சையை வைக்கிறாங்க. யாருக்கு? அந்த டாப் 1.5 to 2 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சு அதுலேருந்து ஐஐடிக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெய் மெயின்ல கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி ஏதாவது பண்ணி நம்ம பக்காவா ஐஐடிக்குள்ள போயிடலாமா அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாத பணக்கார அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்த ஒரு முட்டாள் ஸ்டூடெண்ட் நினைச்சால் ஐஐடிக்கு போயிட முடியுமா? முடியாது. ஏன்? ஜெய் மெயின்ல குவாலிஃபை ஆயிருக்கணும். ஜெய் மெயின்ல குவாலிஃபை ஆகி மறுபடியும் ஜெய் அட்வான்ஸ்ல குவாலிஃபை ஆகணும். ஸோ 2 ஸ்டேஜஸ்ங்கிறது ஓரளவுக்கு இந்த மால் ப்ராக்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ phase 1 நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 22 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்களா? வச்சிடலாம். அதுதான் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கவர்மெண்டே ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கு.
அப்போ அதுக்கு வந்து 16 ஷிஃப்ட் ஓகே, நார்மலைசேஷன் ஓகே, ரேங்க் லிஸ்ட்டை போடுறோம். ரேங்க் லிஸ்ட் போடும்போது அதில் நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன இருக்குது, கொஞ்சம் எரர் இருக்குமே அப்படின்னு இருக்கு. ஓகே, வித் ஸ்லைட் எரர் 22 லட்சம் பேரையும் நம்ம ஆல் இண்டியா ரேங்க் பிரிச்சிட்டோம். 22 லட்சம் பேருக்கும் ஸ்டேட் ரேங்க் போட்டோம். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தவிர, எப்படி ஐஐடியை தவிர மீது எல்லா காலேஜுக்கும் ஜெய் மெயினை வச்சு சேரலாமோ அது மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தவிர மீது எல்லா காலேஜுக்கும் நம்ம இந்த மார்க்கை வச்சு சேர்ந்துக்கலாம். ஃபாரின்ல போய் படிச்சுக்கலாம், பாராமெடிக்கல் படிச்சுக்கலாம், பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா போய்க்கலாம், எல்லா மேனேஜ்மெண்ட் சீட் போய்க்கலாம். ஸோ ஆல் அட்மிஷன்ஸ் அதர் தேன் திஸ் அப்படிங்கிறத இந்த ரேங்கை வச்சு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 அது என்ன பண்ணணும், ஸ்டேட் ரேங்க். ஓகே, ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கக்கூடாது, ஸ்டேட் ரேங்க். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்ல 15%. ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன், 15%. கர்நாடகா ஸ்டேட் ரேங்க்ல 15% அப்படி எடுக்கணும். ஆல் இண்டியா ரேங்க்ல 15% நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தா என்ன ஆகும்னா, நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ் எல்லாம் கோவிந்தாவாயிருவாங்க. நம்மளுடைய அஸ்ஸாம், மிசோரம், திரிபுரா அங்கங்கெல்லாம் மார்க்கே வராது. அப்போ ஓவரால்ல 15% எடுத்தோம்னா எல்லாரும் தமிழ்நாடு, டெல்லி, ராஜஸ்தான் அப்படி இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்டுக்கு 15%, இந்த ஸ்டேட்டுக்கு 15%, அந்த ஸ்டேட்டுக்கு 15%, மொத்தத்தில் 15% தான் வரப்போகுது. பட் the importance and weightage is given to the poor performing states also. ஓகே, இப்போ ஃபுல் லிஸ்ட் வந்துருச்சு. இவங்களுக்கு ஹால் டிக்கெட் நம்ம கொடுக்குறோம். என்ன பரீட்சை வைக்க போறோம் அப்படின்னா ஃபேஸ் 2 பரீட்சை. இதுதான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்க்கான பரீட்சை. இந்த பரீட்சை எப்படி வைக்கிறோம், பேப்பர் பென் டெஸ்ட். ஏன்னா இதுல நார்மலைசேஷன் அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். இந்த டெஸ்ட் பக்காவா வச்சாகணும். இந்த டெஸ்ட் 15%, இந்த 20 lakhsக்கு 15% அப்படின்னா இட் இஸ் 3 lakhs. இந்த 3 lakhல இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,50,000 டோட்டல் அப்ளிகேஷன்ல 15% அப்படின்னா இது 22.5K இல்லையா, 15,000, 7,500, 22,500. அப்ப மொத்தம் தமிழ்நாடுல நம்ம பரீட்சை வைக்க வேண்டியது 22,500. ஏற்கனவே நம்ம எவ்வளவு வச்சோம், 1.5 லட்சம். ஒரு எக்ஸாம் சென்டர் அப்படின்னா 500 பேருக்கு நம்ம 500 பேருக்கு சீட்டு கொடுக்குறோம். அப்ப 150 into 1000 இருக்கு. இதை 500ஆல டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி தமிழ்நாட்டில் 300 எக்ஸாம் சென்டர் தேவைப்படுது. 300 எக்ஸாம் சென்டருக்கு கொஸ்டின் பேப்பர் போகணும், இன்விஜிலேட்டர்ஸ் வரணும், பரீட்சை வைக்கணும், அங்க ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஆனால் இது 22,500. இதை வந்து நம்ம 500ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 45 எக்ஸாம் சென்டர் இருந்தா போதும், இவ்வளவு வேண்டியது இல்லை. சரியா, இதுல 15% 45. இந்த 45 எக்ஸாம் சென்டர், இப்ப திருச்சின்னு சொன்னா பரீட்சை 20 இடத்துல நடக்குது, மதுரை அப்படின்னா 20 இடத்துல நடக்குது. அது மாதிரி தான் 300 சென்டர். இப்ப தேவையே 45 சென்டர் தான். அப்ப சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த மாதிரி முக்கியமா சில ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்து இதுல வந்து உங்களுக்கு அந்த 45 சென்டர்ல ஒரு 9 சென்டர் அப்படி போட்டு எல்லாரும் இங்க வந்து பரீட்சை எழுதுறாங்க. கரெக்டா கொஸ்டின் பேப்பர் இங்க மட்டும் தான் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குது. இங்க வந்து பரீட்சையை மால் பிராக்டிஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டா கண்டக்ட் பண்றோம். அதுக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டு இந்த 22,500 பேர் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கும்போது மொத்தமா 3 லட்சம் பேருக்கு ஆல் இண்டியா ரேங்கை நம்ம போடுறோம், தென் ஸ்டேட் ரேங்க் போடுறோம். இப்ப நம்ம வந்து சிக்கிம், நாகாலாந்து அப்படி எடுத்திருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டும் இதுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் கம்மியா இருந்தாலும் ஸ்டேட் ரேங்க் கிடைக்கும். அவங்க ஸ்டேட்டுக்குள்ள அவங்க எவ்வளவு கிடைக்கும். ஸோ அங்கங்க இருக்கக்கூடிய காலேஜ் அட்மிஷன்ஸ் 85% ஆஃப் தி சீட்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபில்அப் ஆகும். இந்த மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ங்கிறது ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜெய் மெயினும் கம்ப்யூட்டர் பேஸ்டு, ஜெய் அட்வான்ஸும் கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கு. இங்க ஜெய் நீட் மெயின் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு, நீட் அட்வான்ஸ்ங்கிறது பேப்பர் பென் டெஸ்ட். அப்படி கண்டக்ட் பண்ணா அருமையா நம்ம தர்மேந்திர பிரதான் சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ.